டிக்ஷனரி. தயவு செஞ்சு இதுக்கெல்லாம் மீனிங் வந்து டிக்ஷனரி எடுத்து பார்க்க முயற்சி பண்ணாதுங்க. டிக்ஷனரியில மீனிங் இருக்காது. டிக்ஷனரியில மீனிங் இருக்காது. அதாவது ராமன் இருக்குப்பா, பட் ராமனுக்கு டிக்ஷனரியில மீனிங் இருக்காது. ரவிக்கு டிக்ஷனரியில மீனிங் இருக்காது. ராஜேஷ் இதுக்கெல்லாம் வந்து டிக்ஷனரி தமிழ்நாடு, இந்தியா, மவுண்ட் ரோடு, ஸ்ரீலங்கா, என்ன பென்ஸ், லஸ், பிலிப்ஸ் இதுக்கெல்லாம் டிக்ஷனரியில மீனிங் இருக்காது. ரைட்டா? இதுக்கெல்லாம் டிக்ஷனரியில மீனிங் இருக்காது. எடுத்து பார்க்கவும் யூஸ் இல்லை. அடுத்தது, இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா இது போல ஆளை குறிக்கிற மாதிரி ஒரு 15 எக்ஸாம்பிள், இடத்தை குறிக்கிறா போல ஒரு 15 எக்ஸாம்பிள், என்ன பொருளை குறிக்கிறா போல ஒரு 15 எக்ஸாம்பிள் உங்க ஹோம்ஒர்க்கா செஞ்சுட்டு வாங்க. இப்ப நான் அடுத்தது இன்னொரு நோட் தரேன், அதை நீங்க நினைப்பீங்க. இப்போ இந்த நோட் பாருங்க. No plural for names of person, place, thing, material, metal and uncountable items. இதுக்கெல்லாம் plural கிடையாதுப்பா. plural கிடையாதுன்னா என்ன? பன்மை கிடையாது. சரி, இப்போ தமிழ்ல முதலிய ஒருமை பன்மை உண்டு, இங்கிலீஷ்லயும் அதே போல சிங்குலர் ப்ளூரல் உண்டு. இப்போ இங்கிலீஷ்ல இதுக்கெல்லாம் ப்ளூரல் ஃபார்மே கிடையாது, அதாவது பன்மையே கிடையாது. நீங்க பாருங்க, இப்போ நேம்ஸ் ஆஃப் த பர்சன், பிளேஸ், திங் எல்லாம் வந்து இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாத்தீங்க. என்ன பாத்தீங்க? ராமன், ரமேஷ், ரவி, ரஜினி, அந்த மாதிரி நிறைய பாத்தீங்க இல்லையா? இப்ப இதுக்கெல்லாம் வந்து ப்ளூரலே கிடையாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எப்படி பண்ண முடியும்? வந்து ராமன் அப்படின்னு வச்சுக்கோங்க, ராமன்ஸ் எழுத முடியுமா? ராமன்ஸ் எழுத முடியுமா? எழுத முடியாது. ரைட்டா? இப்ப ரவி இருக்கு வச்சுக்கோங்க, இப்ப ரவி அப்படின்னா ரவிஸ் எழுத முடியுமா? ரவிகள், ராமன்கள், விமலாக்கள், கலாக்கள், இந்த மாதிரி எழுத முடியாது இல்லையா? சோ அதே போல இதுக்கெல்லாம் ப்ளூரல் கிடையாது, அது தெரிஞ்சுங்க. அதே போல இப்போ ஆட்கள் பாத்தீங்க, அது ஓகே. பிளேஸ் பாருங்க, இடம்லாம் இருக்குல்ல, இந்தியா இருக்கு, ஸ்ரீலங்கா இருக்கு, ரஷ்யா இருக்கு, மலேசியா இருக்கு, சிங்கப்பூர் இருக்கு. இதுக்கெல்லாம் ப்ளூரல் உண்டா? எப்படி எழுத முடியும் பாருங்க. சிங்கப்பூர்கள் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. பஞ்சாப்கள் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. மவுண்ட் ரோட்கள் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சோ இதுக்கெல்லாம் ப்ளூரல் கிடையாது. அதாவது பர்சனுக்கு, ஆட்களுக்கு ப்ளூரல் கிடையாது, பிளேஸ்க்கு ப்ளூரல் கிடையாது. திங்ஸ்க்கு ஒன்னா ப்ளூரல் எழுதலாம், பட் திங்ஸ்க்கு எது நீங்க சொல்லலாம். என்ன சார் நீங்க வராதுன்றீங்க, திங்ஸ்க்கு எப்படி வருது அப்படின்னா திங்ஸ்க்கு வரும். எங்க பாருங்க, இப்போ ஹீரோ பென் அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஹீரோ கூட எஸ் சேர்க்க முடியாது. ஹீரோ, இப்போ என்கிட்ட ஹீரோ பென் இருக்கு, ரைட், என்கிட்ட 2 பேனா இருக்கு அப்படின்னு சொல்லி 2 ஹீரோ பேனா இருக்கும்போது ஹீரோ பென்ஸ் தான் போட முடியுமே. எஸ் வந்து இது கூட தான் சேர்க்க முடியும், தவிர இது கூட சேர்க்க முடியாது. எஸ் இது கூட சேர்க்க முடியும், இது கூட சேர்க்க முடியாது. ஸோ அப்புறம் வந்து மெட்டீரியல் பாத்தீங்கன்னா, மெட்டீரியல் என்னென்ன சொல்லலாம் அப்படின்னா பிளாஸ்டிக் ஒரு மெட்டீரியல், சாக் இருக்கு இல்லையா, சாக், அதாவது சாக்லேட்ல செய்யறாங்க, லைம்ல செய்யறாங்க. லைம்னா என்ன? சுண்ணாம்பு. ஸோ இது ஒரு மெட்டீரியல். இப்ப லைம்க்கு லைம்ஸ் போட முடியாது, பிளாஸ்டிக்ஸ் போட முடியாது, கிளாஸஸ் சொல்ல முடியாது. கிளாஸ்னா என்ன? கண்ணாடின்றது என்ன? மீன் கிளாஸ்ன்றது ஒரு மெட்டீரியலோட பெயர். இதே போல நிறைய மெட்டீரியல் சொல்லலாம். என்ன? ரப்பர் இருக்கு, கிளே இருக்கு, ஃபைபர் இருக்கு, இந்த மாதிரி சொல்லிட்டு போலாம். இதுக்கெல்லாம் என்ன? ப்ளூரல் கிடையாது. இதுக்கெல்லாம் மெட்டீரியலுக்கெல்லாம் ப்ளூரல் கிடையாது. அடுத்தது இங்க பாருங்க, மெட்டல் இருக்கு. மெட்டல்னா என்ன? தெரியும். இப்போ கோல்டு, சில்வர், அலுமினியம், பிரான்ஸ், லெட், அயன், ஸ்டீல், எவ்வளவு இருக்கு. இப்ப இதுக்கெல்லாம் என்ன? ப்ளூரல் கிடையாது. கொஞ்சம் எப்படி வரும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பார்க்கலாம். அதாவது பித்தளையும் சொல்ல முடியும், பிராஸும் சொல்ல முடியும். பிராஸுக்கு போய் பிராஸ் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. பிரான்ஸ் இருக்கு. பிரான்ஸ்னா என்ன? வெண்கலம். ஸோ பிரான்சஸ், வெண்கலங்கள் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஸோ மெட்டலுக்கும் ப்ளூரல் கிடையாது. சரி, அடுத்தது என்ன இருக்கு? அன்கவுண்டபிள் ஐட்டம்ஸ். அன்கவுண்டபிள் ஐட்டம்ஸ் நிறைய இருக்குப்பா. இந்த நவுன்லயே பாத்தீங்கன்னா சில விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா எண்ண முடியாது. இப்போ கோபம்னு வச்சுக்கோங்களேன். கோபம்னா என்ன சொல்றீங்க நீங்க? ஆங்கர்னா என்ன? ஆங்கர்னா கோபம். கோபத்துக்கு என்ன? கோபங்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே போல ஹங்கர் அப்படின்னா என்ன அப்படின்னா ஹங்கர் அப்படின்னா வந்து பசிக்கல் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே போல பாவர்ட்டி அப்படின்னா என்ன? வறுமைகள் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே போல ஹானஸ்டி இருக்கு இல்லையா, என்ன இருக்கு? ஹானஸ்டி அப்படின்னு இருக்கு. இப்ப ஹானஸ்டி அப்படின்னா என்ன? நேர்மைகள் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இதே போல சில்னஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப சில்னஸ் அப்படின்னா என்ன? குளுமை.
குளுமை குளுமைகள்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இதெல்லாம் பார்த்துங்க. இந்த ஐட்டம்ஸ்க்கு என்ன ரூல் கிடையாது. அதாவது ஆட்களுடைய பெயருக்கு, இடத்துடைய பெயருக்கு, பொருளுடைய பெயருக்கு, மெட்டீரியலுடைய பெயருக்கு, அடுத்தது மெட்டலுடைய பெயருக்கு, என்ன முடியாத ஐட்டம்ஸ் இருக்குல்ல, அன்கவுண்டபிள். இப்போ வந்து வாட்டர்லாம் பாருங்க, வாட்டர்லாம் என்ன முடியுமா? அன்கவுண்டபிள் ஐட்டம் என்னப்பா? என்ன முடியாத பொருள்பா. இதெல்லாம் என்ன முடியுமா? குளுமை இருக்கு. என்ன குளுமை அப்படின்னு இருக்கு. குளுமை என்ன முடியுமா? என்ன முடியாது. சில்னஸ் என்ன முடியுமா? வாட்டர் இருக்கு. வாட்டர் தான் என்ன? தண்ணி. தண்ணி என்ன முடியுமா? என்ன முடியாது. இப்ப ஏர் இருக்கு. ஏர்னா என்ன? காற்று. காற்று என்ன முடியுமா? என்ன முடியாது. பாவர்ட்டி, வறுமை. வறுமை என்ன முடியுமா? என்ன முடியாது. இதெல்லாம் என்ன முடியாது. சொல்லலாம் என்ன, எவ்வளோ அவன் ரொம்ப வறுமையில இருக்கான், அவன் ரொம்ப வறுமையில இருக்கான் அப்படின்னு சொல்லலாம். என்ன ரொம்ப சில்லுன்னு இருக்கு. கடையில பாருங்க, என்ன பெப்சி ஒன்று கொடுங்க கேக்குறீங்க. பெப்சி சொல்லுமா சொல்லுவீங்க? சில்லுன்னு கொடுங்க. என்ன அவங்க போயிட்டு 2 சில்லு சொல்லணும், 3 சில்லு சொல்லணும், அவன் சொல்லுவீங்களா? சொல்ல முடியாது. ஸோ இதுக்கு பொருளே கிடையாது. இதுக்கெல்லாம் பாருங்க, இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ நவுனுக்கு டிக்ஷனரியில என்ன போட்டிருப்பான்னு சொல்றேன். நவுனுக்கு நவுன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லா என்ன போட்டிருப்பான்? நவுன் தான் இதான், NOUN, இதான் நவுன். டிக்ஷனரி நவுனுக்கு என்ன தான் போட்டிருப்பான்? டிக்ஷனரியில நவுனுக்கு N அப்படின்னு போட்டிருப்பான். டிக்ஷனரியில நவுனுக்கு என்ன போட்டிருப்பான்? N அப்படின்னு போட்டிருப்பான். இப்போ இந்த ஐட்டம்லாம் இருக்குல்ல, அதாவது ஆங்கர், ஹங்கர், சில்னஸ், வாட்டர், பாவர்ட்டி, ஹானஸ்டி, இதெல்லாம் வந்து டிக்ஷனரியில எடுத்து பாத்தீங்கன்னா எந்த போட்டிருப்பான்? வாட்டருக்கு என்ன போட்டிருப்பான்? N அப்படின்னு போட்டிருப்பான். பக்கத்துல N போட்டிருப்பான். பாவர்ட்டி பக்கத்துல தான் N போட்டிருப்பான். ஹானஸ்டி பக்கத்துல N போட்டிருப்பான். என்ன சில்னஸ் பக்கத்துல N போட்டிருப்பான். அப்ப என்னன்றது எதை குறிக்குதுன்னு சொன்னா இந்த வார்த்தைகள் எல்லாம் நவுன்றத குறிக்குது. ரைட்டா? இது போல டிக்ஷன் வந்து பல வார்த்தைகளுக்கு பக்கத்துல N போட்டிருப்பான். இப்ப டிக்ஷன் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. நீங்க இப்போ கிராஸ் பாருங்க. கிராஸ்ன்னு போட்டிருக்கு, GRASS, கிராஸ்ன்னு போட்டிருக்கு. பக்கத்துல N போட்டிருக்கு. பக்கத்துல N போட்டிருக்கு. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, போர்டு எழுதி போட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன போட்டேன், என்ன சொன்ன உங்களுக்கு? நவுன்னா டிக்ஷனரியில Nன்னு போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு பாருங்க. கிராஸ்க்கு பக்கத்துல N போட்டிருக்கு. தமிழ்ல புல் போட்டிருக்கு, புல்வெளின்னு போட்டிருக்கு. அது கீழே பாருங்க இன்னொரு வார்த்தை, கிராஸ் ஹோப்பர் என்ன போட்டிருக்கு? கிராஸ் ஹோப்பர் போட்டிருக்கு. அதுக்கும் பக்கத்துல பாத்தீங்கன்னா கிராஸ் ஹோப்பர் பக்கத்துல N போட்டிருக்கு, அதாவது நவுன்ன்றது குறிக்கிறது போட்டிருக்கு. தமிழ்ல வெட்டுக்கிளின்னு போட்டிருக்கு. அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க பார்க்கலாம். கிராட்டிடியூட் போட்டிருக்கா? கிராட்டிடியூட் போட்டிருக்கு, பக்கத்துல N போட்டிருக்கு. தமிழ்ல நன்றி அப்படின்னு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் வந்து கிராட்டிடியூ அப்படின்னு போட்டிருக்கு. அடுத்த பக்கத்துல பார்த்து நவுன் போட்டிருக்கு. அது பனிக்கொடையும் போட்டிருக்கு. அது அடுத்தது வந்து கிரேவும் போட்டிருக்கு. பக்கத்துல N போட்டிருக்கு. தமிழ்ல சவக்குழியும் போட்டிருக்கு. இது போல நிறைய வார்த்தைகள் வந்து சொல்லிட்டே போகலாம். இது போல நிறைய வார்த்தைகள் சொல்லிட்டே போகலாம். ஓகே, இப்போ நம்ம கிளாஸ்க்கு இப்போ நான் போர்டில் எழுதி போடுறேன் பாருங்க. இப்போ இந்த வார்த்தைகள்லாம் டைகர், பிளான்ட், ட்ரீ, ஸ்கூல். இப்போ இந்த வார்த்தைகள்லாம் கூட நீங்க டிக்ஷனரி எடுத்து பாத்தீங்கன்னா என்ன போட்டிருக்கோம்? நவுன், அதாவது N போட்டிருக்கோம் பக்கத்துல. நான் ஃபர்ஸ்ட் டைம் கிட்ட சொன்னேன் N போட்டா என்ன? நவுன். இப்போ டிக்ஷனரியில கூட நீங்க பாத்தீங்க எப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருங்க. இது போல எலிஃபண்ட், டைகர், பிளான்ட், ட்ரீ, ஸ்கூல், இதெல்லாம் நீங்க டிக்ஷனரி எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாத்து பக்கத்துல இது போல N போட்டிருக்கோம். அதாவது ஒரு பக்கத்துக்கே ஒரு பெரிய டிக்ஷன் லிப்கோ இருக்கு இல்லையா, லிப்கோ டிக்ஷனரி எடுத்து பாத்தீங்கன்னா, பெரிய டிக்ஷனரி எடுத்து பாத்தீங்கன்னா 1 பேஜுக்கே கிட்டத்தட்ட 15 அல்லது 20 இருக்கும். அதே சமயத்துல இது ஒண்ணு கவனிங்க. இப்ப இதெல்லாம் வந்து இத்தனைதான் இருக்குன்னு சரியா சொல்ல முடியாது. அதாவது நவுன் மொத்தம் இங்கிலீஷ்ல எத்தனை இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். அது வந்து சரியா சொல்ல முடியாது. லட்சக்கணக்கில் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நான் முதல்லயே சொன்னேன், மொத்தம் ஆங்கில வார்த்தைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா 70 லட்சம் அப்படின்னு சொன்னேன். இது வந்து எத்தனை லட்சம் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். ஊர்ல வந்து உலகத்துல வந்து எத்தனையோ பொருட்கள் இருக்கு. ஏன்னா பெயர் சொல்லுது, ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு பேர் இருக்கும். ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு பேர் இருக்கு, ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு பேரோட இதுல வந்து கவுண்ட் பண்ணவே முடியாது. லிமிட்டே கிடையாது, நிறைய இருக்கு. ஓகே, இந்த நிறைய நம்ம நிறைய இப்ப தேவைப்படாது. நம்ம இன்னைக்கு சொன்னல உங்ககிட்ட 1 லட்சத்துக்கு மேல இருக்கு, எப்படி இருக்கும்? 2 லட்சம் 3 லட்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இத்தனை நமக்கு தேவைப்படாது. ஏதோ ஒரு சில வார்த்தைகள் நம்ம நடைமுறைக்கு என்னென்ன தேவைப்படுமோ அதை மட்டும். இப்ப சோப்பு, டேபிள், டெஸ்க், கார், அந்த மாதிரி வார்த்தைகள் தான் நம்ம இந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா, இதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். எல்லாமே கிடையாது. ஓகே, அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க போதும். இப்ப பாருங்க, இது வரைக்கும் நீங்க என்ன பாத்தீங்க அப்படின்னா, நவுன்னா என்ன? முதலே சொன்ன நவுன்னா பெயர்ச்சொல். பெயர்ச்சொல்னா என்ன? பெயரை குறிப்பது பெயர்ச்சொல் அப்படின்னு பார்த்தேன்.
ஸோ இப்போ இந்த லெசனில் இதுக்கு மேலே சொல்கிறது கிடையாது. இப்போ இந்த லெசனை நீங்கள் தரவாக